ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. நம்மள நிறையா பேர் வந்து ஜிஆர்டியோட இன்ஸ்டா டிஜிகோல்டில் வந்து சேர்த்து வச்சுட்டு வரோம். இன்ஸ்டா கோல்டு ஆப்பில் வந்து நம்ம சேர்த்து வச்சுட்டு வரோம். லாஸ்ட் மந்த்து கிறிஸ்மஸ் ஒட்டி அவங்க இந்த ஆப் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் வந்து இந்த ஆப் எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வீடியோலாம் நான் போட்டிருந்தேன் அப்போ. ஸோ அப்போ இருந்த டவுட்ஸையும் டைரெக்டாக அவங்கக்கிட்டே கால் பண்ணி கேட்டு அந்த ஆடியோ கிளிப்பிங்ஸ் கூட அந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக நிறையா பேர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, மார்னிங் வந்து ஒரு 9:30 போல் நமக்கு வந்து ஒரு 404 எரர் அப்படின்னு காமிக்கும். இப்படி காமிச்சதுன்னா கிட்டத்தட்ட 1 ஹவர்லேருந்து ஒரு 3 ஹவர்ஸ் வரையும் கூட இந்த எரரை காமிக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி நேற்று என்ன செஞ்சேன்னா, ஒரு 9:27 இருக்கும் போதில் பேமெண்ட் போடுறதுக்காக போயிட்டேன் நான். ஓகே, நம்ம வந்து இப்போ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு 9:20 போலே வந்து ரேட்டு கூடுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரி பேமெண்ட் பண்ண போனால் அதுக்கு முந்தின நாள் போட்ட பேமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங்னு காமிச்சிது. அது வந்து மறுநாள் 9:30 வரையும் ப்ராசஸிங்லேயே இருக்குது. அதனால் என்னால் அடுத்த அமௌண்ட்டு கூட போட முடியல. ஓகே, நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன செஞ்சுட்டேன்னா, எனக்கு தெரியாமல் வந்து 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அந்த 2வது அக்கௌண்ட்டில் தான் நேற்று வந்து ரேட்டு கூடுது அப்படின்னதும் ஒரு 2 தடவை ஒரு 114 ருப்பீஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டேன் நான். ஸோ இந்த பிரச்சனை வந்து இனிமேல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கஸ்டமர் கேருக்கு இன்றைக்கி கால் பண்ணேங்க. அங்கே கால் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்ட கேள்வி, அவங்க சொன்ன பதில் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நம்ம வந்து என்னென்ன கொஸ்டின் நான் கேட்டேன், என்னென்ன பதில் சொன்னாங்கங்கிறத நீங்களும் டீட்டெயிலாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இது வரைக்கும் நான் இன்ஸ்டா கோல்டு வந்து ஓப்பன் பண்ணலை ஜிஆர்டியில் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட் வரையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது தேவைப்படுனா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஏன் அப்படிங்கிறது வீடியோவோட எண்டில் உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இப்போ நம்ம இது வந்து சேவ் பண்ணணுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. மந்த்லி உங்களோட சேவிங்ஸை நீங்கள் தொடர்ந்து சேவ் பண்ணிகிட்டே வாங்க. அது விலைவாசி கூடினாலும் சரி, குறைஞ்சாலும் சரி, அந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் வந்து விடாதீங்க. கோல்டுக்கு எப்படி நீங்கள் சேவ் பண்ணிட்டு வரீங்களோ அதே மாதிரி ஒரு சின்ன பகுதி வந்து சில்வரும் சேர்த்து வச்சுட்டே வாங்க. ஃப்யூச்சரில் இது இல்லைன்னா அது ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஜிஆர்டி கஸ்டமர் கேரை எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேங்க. அந்த டாப்பில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா வரிசையாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஹோம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்களா அப்படிங்கிறது தெரியல. நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இப்படி தான்க்கா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4th பாயிண்ட்டு தாங்க. அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, அப்பான் கம்ப்ளீஷன் ஆஃப் 330 days ஃப்ரம் த டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் த கஸ்டமர் வில் பி எலிஜிபிள் டு பர்ச்சேஸ் செலக்டட் கோல்டு ஜுவல்லரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல்டு காயின்ங்கிற வார்த்தை வரவே இல்லைங்க. வித் இன்ஸ்டன்ட் கோல்டு வெயிட் போனஸ் பெனிஃபிட் அஸ் மென்ஷன்ட் இன் த டேபிள். அதாவது நமக்கு என்ன கிராம் வந்து பெனிஃபிட் ஆட் ஆகிருக்கோ அதை சேர்த்து நம்ம வந்து ஒரு ஜுவல்லரி அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் கால் பண்ணி அடையார் பிரான்ச்சுக்கு கால் பண்ணி கேட்டப்போ இல்லை காயின் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் இப்போ நான் போத்தீஸில் வந்து டிஜிகோல்ட் போட்டிருந்தேன், தங்கமயிலில் போட்டிருந்தேன், எல்லா இடத்துலையும் வந்து காயின் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நமக்கு வந்து இது காயின் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்குது. அதே மாதிரி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர்னு இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த கால் வந்து டேரெக்டாக உங்கள் கால் தான் போகும். 04423461515 அப்படி இல்லைன்னா 914423461515 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக் கால் தான் ஜென்ரேட் ஆகுங்க. அந்த ஆட்டோமேட்டிக் காலில் வந்து +1 ஃபார் திஸ், +2 ஃபார் ஸ்கீம்ஸு, +3 ஃபார் கோல்டு ரேட் அந்த மாதிரிலாம் சொல்லும். அதில் வந்து +7 ஃபார் கஸ்டமர் கேர்னு சொல்லும். அதில் இந்த +7 நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் கேர்லேருந்து நமக்கு அவைலபிளாக இருக்காங்கன்னா உடனே கனெக்ட் ஆகும். இல்லைன்னா கொஞ்சம் மியூசிக்லாம் ஓட விட்டு நமக்கு ஒரு 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 1 or 2 மினிட்ஸில் வந்து கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. மேம், எனக்கு கொஞ்சம் இன்ஸ்டா கோல்டில் டவுட்ஸ் இருக்குது, கேட்கலாமா? மேம், மார்னிங் வந்து ஒரு 9:30 போல் அமௌண்ட் போட போனால் 404 எரர்னு வந்து காமிக்குது.
ஆ, ஓகே. அதே மாதிரி பேமெண்ட் வந்து ஆக்சுவலாக நான் நேற்று மார்னிங் 9:30க்கு பண்ணிட்டேன் ஒரு பேமெண்ட்டு. அது இன்றைக்கி மார்னிங் ஓகே. வந்து 9:30 வரையும் திரும்ப திரும்ப அமௌண்ட் போட முடியாத அளவுக்கு அந்த பேமெண்ட்டே பெண்டிங்னு காமிச்சிட்டே இருக்குது. ஆ சாரி மேம், சாரி மேம். அந்த ஆப் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது செக் பண்ணிட்டு இருக்காங்க மேம். நான் உங்களுக்கு கால் பேக் அரேஞ்ச் பண்றேன். கண்டிப்பா அந்த டீம் வந்து கால் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி சொல்லுவாங்க மேம். ஓகே. அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஒரு யா. டவுட் மேம். ம். இப்போ நம்ம சொல்லுங்க ஸ்கீம் மேம். வந்து பாதியிலே நம்ம வந்து ஒரு 3 மந்த்ஸ் சேர்த்துட்டோம், ஒரு அவசரம் அர்ஜென்ட்டுன்னு ம். எடுக்கிறோம் அப்படின்னா என்ன மாதிரி அலோவ் பண்ணுவாங்க? 1 மினிட் மேம். இந்த கொஸ்டின் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. இப்போ நான் ஒரு 1 கிராம் சேர்த்துட்டேங்க ஒரு 3 மாதத்தில், அதை நான் போய் பெனிஃபிட் இல்லாமல் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுமே வந்து ஒரு 1 மினிட்னு சொல்லி ஹோல்டில் போட்டுட்டு யார்கிட்டயோ கேட்டுட்டு வந்து தான் நமக்கு பதில் சொன்னாங்க. ஆமா ஆ, மேம். மிடில்ல வந்து இப்போ புக் பண்ற மாரி இருந்துச்சுன்னா ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. நீங்க கட்டின அமௌண்ட் தான் ரீஃபண்டா புக் பண்ணுவாங்க. இல்லை இப்போ பெனிஃபிட் இல்லாமல் நம்ம ஒரு ஒரு 2 கிராம் சேர்த்துருக்கோன்னா அந்த 2 கிராம் காயின் வாங்கிக்கிட முடியாதா? அதான் மேடம், உங்களுக்கு உங்களுக்கு ஃபண்டா தான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. நீங்க பர்ச்சேஸே பண்ண முடியாது. கேஷா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. நீங்க மிடில்ல பண்றீங்கன்னா ஓ, கேஷாக ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களா? பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ரீஃபண்டா உங்களுக்கு பண்ண முடியாது. அது கேஷோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு அது நெக்ஸ்டோ டீச்சர்ஸோ அது ஃபர்தர் டீச்சர்ஸ் அது பண்ணுவாங்க உங்களுக்கு. பட் ஆனால் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஓ, சரி மேம். இப்போ நம்ம வந்து எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் கோல்டு காயின் வாங்க முடியுமா? சரி மேம், எண்ட் ஆஃப் தி ஸ்கீம்ல கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணலாமா? கோல்டு காயினா வாங்கிக்கலாமான்னு கேக்குறீங்க. ஆமாம் ஆமாம். வாங்கிக்கலாம் மேடம், கோல்டு காயின் வாங்கிக்கலாம். ஏன்னா உங்கள் ஆப் கண்டிஷனில் வந்து கோல்டு ஜுவல்லரின்னு போட்டிருக்கு, அதனால தான் நான் திரும்ப கேட்டுக்கிறேன் நான். ஓகே ஓகே. ஏன்னா அதில் வந்து நம்ம ரெடியூம் பண்ணப்போ 330 டேஸ் கழிச்சு இந்த மாதிரி கோல்டு காயின் அப்படின்ற இல்ல மாதிரி. மேம், காயின் வாங்கிக்கலாம் நீங்க. ஓகே மேம். பார் ஓகே வாங்க முடியாது, காயின் வாங்கிக்கலாம். ஓகே. அப்போ வந்து இப்போ நான் இந்த மந்த் இப்போ ஆரம்பிச்சேன்னா நியூ இயர் ஒட்டி 0% வேஸ்டேஜ் ஆஃபர் போடுவீங்கள்ல, அந்த இது எதுவும் செல்லுபடி ஆகுமா ஆமா. அதுக்கு? ஒரு நிமிஷம். இது இப்போ நிறைய பேர் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது தான். ஏன்னா February 4th ஆரம்பிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நியூ இயருக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹோல்டிங் சாரி மேம், இப்போதைக்கு அந்த அப்டேட் எங்களுக்கு ஒன்றும் வரல மேம். ஓகே அந்த டைம்ல ஆஃபர் இது பண்ணும்போது தான் தெரியும். ஓகே ஓகே மேம். ஓகே, எஸ். தேங்க்யூ மேம். உங்களுக்கு கண்டிப்பா இதுக்காக நான் உங்களுக்கு கால் பேக் அரேஞ்ச் பண்றேன் மேம், டிஜி கோல்டுக்காக. ஓகே மேம். அதை ஆப் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. செக் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது ரெக்டிஃபை ஆயிடும். உங்களுக்கு கால் பேக்கும் நான் அரேஞ்ச் பண்றேன் மேம். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே, உங்க நேம் மேம்? தேன்மலர். ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்திருக்கும். இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் அவங்களோட கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கோல்டு ஜுவல்லரி தான் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் காமிச்சிருக்க பேங்கிள் வந்து ஜிஆர்டியில் பார்த்தது தான். இதுக்கு வந்து 5% வேஸ்டேஜ் உள்ள பேங்கிள் இது. இதே மாதிரி ஜென்ஸில் வந்து ஜென்ஸ் கடா வந்து 5%ல் இருந்தது. சம் செயின் கலெக்ஷன்ஸ் வந்து 5%ல் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த 5%ல் உள்ள எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 3 சவரன்லேருந்து 5 சவரன் ரேஞ்சில் வாங்குகிற மாதிரியான பொருட்கள் தான் 5% வேஸ்டேஜில் இருந்தது. அதே மாதிரி ஸ்கீமை பாதியிலே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறீங்க, எனக்கு பெனிஃபிட் இல்லாமல் நான் சேர்த்துருக்க கிராம்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் ரேட்டாக ஒரு 12,500க்கு ஒரு கிராம் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் கையில் இன்றைக்கி 12,500 தான் கொடுப்பாங்களே தவிர அந்த 1 கிராம் காயினாக தரமாட்டாங்க. ஸோ இன்ஸ்டா கோல்டில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கடைசி வரையும் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும்னா இன்ஸ்டா கோல்டில் நீங்கள் ஆரம்பித்து சேமிக்க ஆரம்பிங்க. இல்லை எனக்கு ஒரு அவசர தேவை ஊடலை கூடி நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டா கோல்ட் பக்கம் வராதிங்க. நீங்கள் வந்து பெட்டர் வந்து போத்தீஸோ இல்லை தங்கமயிலோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அங்கே வந்து நம்ம இன்பிட்வீனில் எடுக்கிறோம் க்ளோஸ் பண்ணுறோன்னா பெனிஃபிட் மட்டும் ஆட் பண்ண மாட்டாங்க. மற்றபடி நம்ம சேர்த்த கிராம்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் காமிச்சிருக்க டெய்லி வியர் பேங்கிளுக்கு வந்து இது 18% வரையும் வேஸ்டேஜ் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது திரும்ப வந்து ஒரு 5% வேஸ்டேஜில் உள்ள ஒரு பேங்கிள் தாங்க. இதுக்கு வந்து கரெக்டாக 1 பவுண்ட் இருந்தது. ஒரு ஜோடி பேங்கிள் வந்து 16 கிராம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த 404 எரரு, அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் எரரு எல்லாமே ஃப்யூச்சரில் வராது. ஏன்னா இப்போ ஆப் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசுங்க. அவங்க உங்களுக்கு தெளிவான விளக்கம், நமக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறாங்க.
ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மந்த்லி ஸ்கீம்லாம் போட்டுட்டு வருவோம் நம்ம. அந்த ஸ்கீம்லேயுமே வந்து ஊடால இப்போ அந்த கடையிலே வந்து ஒரு 0% வேஸ்டேஜ் ஆஃபர் போடுறாங்க. இல்ல ஒரு 50% வேஸ்டேஜ் ஆஃபர் அந்த மாரி போடுறாங்க. அதனால சிட்ட க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதில எடுக்கிறப்ப இன்னும் பெனிஃபிட்டா இருக்குன்னு சொல்லி நெறைய பேர் சிட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ இப்போ நெறைய கடைகள்ல என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்க சிட்டு ஃபுல்லா முடிச்சா தான் பெனிஃபிட்டு. ஊடால கூடி இருக்கிறீங்கன்னா, நாங்க அமௌண்ட்ட தான் கன்சிடர் பண்ணுவோம். கிராம்ஸ கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ ஜிஆர்டிலேயுமே சிட் ஸ்கீம்க்கு அந்த மாரி தான் அப்படிங்கிற மாரி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அத பத்தி தெரியல. நான் அது வந்து இன்னைக்கு கேட்கவும் இல்ல. எனக்கு அது ஞாபகம் இல்ல. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து இந்த சிட் ஸ்கீம்ங்கிறது வந்து போன வருஷம் ஜூன் மந்தோட ஸ்டாப் பண்ணது. ஜிஆர்டில மட்டும் ஒரு ₹3000க்கு எனக்கு ஒரு சிட் ஸ்கீம் போய்க்கிட்டு இருக்கு. மற்றபடிக்கு ஒரு பெரிய லெவலில் நான் சிட் ஸ்கீம்ங்கிறது போடவே இல்லை. ஏன்னா இந்த வருஷத்துக்கு டார்கெட்டாக என்ன வாங்கணும்னு நினச்சேனோ அதை வந்து லாஸ்ட் இயரே வந்து கொஞ்சம் ஜுவல் ப்ளட்ஜ் பண்ணி ஏவிஆர் ஸ்வர்ணமகாலில் 0% வேஸ்டேஜ் ஆஃபரில் வாங்கிட்டேன் நான். ஸோ என்னோடய முதல் குறிக்கோள் வந்து ₹8500 எனக்கு தங்கம் கிடைக்கிது. அதாவது நான் அடமானம் வச்ச தங்கம் வந்து 8500க்கு தான் வச்சுருக்கேன். ஸோ ₹8500 எனக்கு தங்கம் கிடைக்கிறப்ப நான் அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக வந்து இன்னும் 1 ஆர் 2 மந்த்ஸில் வந்து இயர் எண்ட் சேல்னு போடுவாங்க. அதாவது ஃபினான்ஷியல் இயர் எண்டுன்னு மார்ச்சில் கண்டிப்பாக போடுவாங்க. லாஸ்ட் இயர் கல்யாணில் போட்டாங்க. அப்புறம் பீமால வந்து 50% வேஸ்டேஜ் ஆஃபர் ப்ளஸ் கிராமுக்கு வந்து ஒரு 500, 600 தள்ளுபடி அந்த மாதிரிலாம் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கும் போதில் நம்மளால் வந்து ஒரு நல்ல ஜுவல்ல வந்து ஒரு வேஸ்டேஜ் இல்லாமல் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ மந்த்லி கிடைக்கிறத வந்து ஒரு கோல்டு காயினாவோ எப்படியோ நீங்கள் மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓல்டு கோல்டை கொடுத்து கூட நம்ம அப்போ ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை அப்போ வந்து என்னால் ஃபினான்ஷியலாக வந்து நான் நகையை ப்ளட்ஜ் பண்ணேன்னாலும், நான் அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்து திருப்பிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தாராளமாக நீங்கள் நகையை ப்ளட்ஜ் பண்ணி, புது நகை வாங்கிட்டு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் பே பண்ணி, சிட்டுக்கு எப்படி மாதம் மாதம் கட்டுவீங்களோ, அது மாதிரி பேங்க்கில் கட்டி, அந்த நகையை வந்து நீங்கள் ஈஸியாகவே திருப்பிடலாம். ஐ ஹோப் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு என்ன கடைகளில் என்ன ஆஃபர் போடுறாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து ஷார்ட்ஸில் தான் மெயினாக அப்டேட் பண்ணுவேங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.